அந்த காளி கான்செப்ட் என்ன தெரியுமா? அந்த கோபம் தெளிஞ்ச அந்த ஃப்ரீசிங் அந்த பொசிஷன். அது என்னத்துக்கு கோபம் என்னத்துக்கு தணிஞ்சதுன்னு கேட்டேன். அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனைனா, எதை கேட்டாலும் சிவபெருமான் கிட்ட தான் கேட்கறாங்க. யாரும் சக்தி கிட்ட எதுவும் விசாரிக்கிறதே இல்லை. கேட்டா சக்தி இருந்தா செய், இல்லைன்னா செவனேன்னு கடை. யாராவது சக்திக்கு இன்விடேஷன் வைப்பாங்க? எல்லாம் சிவபெருமானுக்கு தான். மிஸ்டர் சிவபெருமான் அண்ட் ஃபேமிலி. என்ன என்கிட்ட எதுவுமே வர மாட்டேங்குது, எல்லாம் அவர்கிட்டயே போகுது அப்படின்னு இந்த அம்மா கோவம் வந்துருச்சு. தியானத்துல போயிட்டாரு சிவபெருமான். இந்த அம்மா ஏந்திரிச்சு ஆடி இருக்குதுங்க. ஆடுற ஆட்டத்துல உடம்பெல்லாம் கழண்டு அங்கங்க விழுந்துச்சான். தொப்புள் விழுந்த இடம் காஞ்சிபுரம், நாக்கு விழுந்த இடம் தட்சிணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. சூட்சமா அந்த அம்மா ஆடிட்டு இருக்கா. வெடிச்சதுன்னா பிரபஞ்சமே வெடிச்சிரும். எல்லாரும் போய் சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க போய் கொஞ்சம் சொல்லலாம். ஐயோ அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டத்துக்கு பக்கத்துலயே போக முடியாது, நான் போக மாட்டேன்ட்டாராம் அவரு. பிரம்மா போனோம். ஏன் எனக்கு நேரா சிவபெருமான் கிட்ட போய், மிஸ்ஸஸ் சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, உங்க வைஃப், தயவு செஞ்சு போய் பாருங்க. சிவபெருமான் தியானம் கலைஞ்சு நேரா போனாராம். சக்தி